Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து டக்குன்னு 10 நிமிஷத்துல பண்ணி முடிக்கிற மாதிரி ஒரு முட்டை பிரியாணி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முன்னக்கூட்டியே அரிசி எடுத்து ஊற போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறினா போதும். நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன். வேக வச்ச முட்டைகள் எல்லாம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து மசாலாவில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். எல்லா முட்டைகளையும் சுற்றி இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சமாவது அந்த மசாலா எல்லாம் உள்ளே பிடிக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க எண்ணெயிலேயே. நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அந்த 1 கிளாஸ் வந்து 1/4 கிலோ அளவு அரிசி இருக்கும். ஒரு பெரிய பல்லாரி ஒன்று எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் பல்லாரினா 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி, இது சின்ன சைஸ் தக்காளி நான் 2 எடுத்திருக்கேன். பெரிய சைஸ்னால் 1 எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து கரம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நான் 4 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கீராமல் அப்படியே ஒரு ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கேன். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கெலாம் இஞ்சி பூண்டு தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா சேருங்க. தக்காளி சேர்த்தப்புறம் சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரம் மசிஞ்சு நல்லா வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி எடுத்திருக்கேன், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி அரிசி கம்மியாக தான் செய்கிறோம். இப்போது நம்ம இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் அரிசியை ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா அதுக்கும் சேர்த்து ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வதக்கும் போது தயிர் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூனு. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து 1 கல் தூக்கலாகவே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்ல கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து 1 கல் தூக்கலாகவே இருக்கணும். இப்போ எனக்கு வந்து உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அரிசி வந்து வெந்து அரிசியும் தண்ணி ஈக்குவலாக வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சு கொஞ்சம் பாதி அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இன்னும் இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டும். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணி ஈக்குவலாக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு வெந்நி பிடிச்சி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. எந்த வழியிலையுமே அந்த ப்ரெஷர் வந்து வெளியே போகாத அளவுக்கு ஒரு மூடி எடுத்துக்கோங்க. மேலே நல்ல ஒரு வெயிட் தூக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ தம் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட முட்டை பிரியாணி வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடாக்கில் கிண்டுங்க, அடியிலேருந்து கிண்டிடாதீங்க, உடஞ்சி போயிடும் அரிசி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.